காதலிப்பது சுகமா, காதலிக்கப்படுவது சுகமா என்பது இன்றைக்கான கேள்வி. ஓகே, 3 விதமான பதில்கள் நமக்கு வந்தன. 1, காதலிப்பதுதான் சுகம், காதலிக்கப்படுவது அல்ல என்று ஒரு பதில். காதலிப்பதும் சுகம்தான், காதலிக்கப்படுவதும் சுகம்தான் என்று ஒரு பதில். 3வதாக ஒரு பதில், இரண்டிலுமே சுகம் இல்லை அண்ணா என்று ஒரு பதிலும் வந்தது. சரியா? இந்த 3ம் சரியா தவறா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ காதலிப்பது அப்படின்னா என்ன? நான் இன்னொருவரை நேசிப்பது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருவரை காதலிப்பது. காதலிக்கப்படுவதுன்னா இன்னொருவர் என்னை பார்த்து சொல்வது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டுல சுகம் இருக்கா அப்படின்னா, நாம கொஞ்சம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது கூட டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மட்டுமே என் மனைவியை காதலிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வருது. சரியா? நான் காதலிப்பதிலே சுகம் காண்கின்றான். அதாவது என் மனைவிக்கு நான் மட்டுமே எல்லா சுகத்தையும் பெற வேண்டும், நான் மட்டுமே காதலிக்க வேண்டும், அவளை மகிழ வைத்து நான் ஆனந்தப்படுவேன். அவள் என்னை காதலித்தால் காதலிக்கலாம், காதலிக்காம போவான், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நான் அவளை காதலிக்கிறோம், நான் காதலிச்சா எனக்கு சுகம். ஏன்டா லவ் பண்ற? அவளை நான் லவ் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவளை நான் சந்தோஷப்படுத்தினா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால நான் காதலிக்கிறேன் ஏன்ற அவன் சொல்லுகின்றான். சரியா? அப்போ ஒரு கொஸ்டின் வருது, அப்ப நீ அவளை சந்தோஷப்படுத்த முடியலன்னா என்ன ஆகும்? உன்னால அவளை சிரிக்கலைன்னா என்ன ஆகும்? உன்னால சிரிக்காம வேற யாராவது சிரிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அங்க எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அப்ப என்னடா, லவ் இஸ் கிவிங் இன் நேச்சர் நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. நான் கிவிங் அப்படிங்கிறதுல நான் காதலிக்கிறேன். அது லவ். லவ் இஸ் பியூர் பிகாஸ் ஐ எம் கிவிங், ஐ எம் நாட் பெகிங் எனிதிங். அவ திருப்பி என்ன காதலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் என் காதலை மட்டும் அவள் ஏற்றுக்கொண்டிருந்தாலே போதும். அவள் என் அருகில் இருக்க வேண்டும், நான் அவளை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பேன், அவள் சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வைக்கிறார். பட் இங்க பிரச்சனை என்ன வரும்னா, நீ சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்ப, அவ சந்தோஷப்படுவாளா மாட்டாளான்னு தெரியாது. அப்ப அவ சந்தோஷப்படாம அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா எங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். அதாவது நீ அவளை சந்தோஷப்படுத்துவதில் தான் நான் சந்தோஷப்படுவேன் என்பதும் கூட கண்டிஷன்டு லவ் அப்படிங்கிற மாதிரி வருதா? தெர் இஸ் அ கண்டிஷன் தானே. அவள் சந்தோஷத்தில் தான் நான் சந்தோஷம் காண்பேன். யாருக்கு தெரியும்? நீ என்னதான் சந்தோஷப்படுத்தினாலும் அவள் அழணும்னு முடிவு பண்ணிட்டு அழுதுட்டு தான் இருப்பா. அப்ப ஸ்டில் என்ன பண்ண முடியும்? நம்ம குரூப்ல கௌரிக்கு ஒரு அருமையான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, ஆனா அவள் அழுதுட்டு தானே இருக்கா. ஸோ தேர்ஃபோர் there is no guarantee. ஒருவர் நம்மை காதலித்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்றது கேரண்டி கிடையாது. ஒருத்தர் எவ்வளவுதான் நம்ம காதலிச்சாலும் நம்ம அழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அழுதுட்டு தானே இருப்போம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது செல்லுமா என்ற ஒரு விஷயம் வருகிறது. சரியா? அப்போ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு கண்டிஷனா இருந்ததுன்னா, நான் கிவிங்ல தானே இருக்கேன் அப்படின்னா அப்ப கொடுத்தே ஆகணுங்கிறது ஒண்ணு கட்டாயம் இல்லையே. ஏன்டா நீ கொடுக்குறவன் தானே, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா வாங்கலைன்னா சந்தோஷமா இருக்க முடியுமா? அது இப்படி கொடுத்தாதானே சந்தோஷம்? அட லூசு பையிலே, கொடுத்தாதானே சந்தோஷம். நாங்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, பிச்சை எடுத்தா கஷ்டப்படுவடா, கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு 100 பேர் இருப்பான், அதனால கொடுக்கணும். இப்ப கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ அழுவேன்னு சொன்னா அதுவும் ஒரு லாக் என்று புரிகிறதா? அப்ப கொடுப்பதிலும் அகங்காரம் இருக்கின்றது என்றது புரிகிறதா? இப்ப நான் தான் கொடுப்பேன் என்று நான் கொடுக்கின்றேன், நான் கொடுப்பேன், இதுவும் கூட ஐ லவ் யூ என்று சொல்வதிலும் கூட அகங்காரம் ஏற்பட வழி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பட் அப்கோர்ஸ் இதை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது கிவிங் இன் நேச்சர் அன்கண்டிஷனலா நான் எதையுமே எதிர்பார்க்கல, லவ் எதையும் எதிர்பாராதது, நான் கொடுக்கிறது மட்டும் தானே செய்கின்றேன் என்று அவன் கொடுத்து மகிழ்கின்றான் என்றால், அவள் துக்கப்பட்டாலும் நான் மகிழ்வேன் என்று சொன்னால் ஐ லவ் யூ சொன்னதுல நீ சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம். ஐ லவ் ஹர். ஏண்டா? ஏண்டான்னா நான் லவ் பண்றதுல சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். அவ அழுதாலும் அவன் சிரிச்சாலும், அவ என் லவ் ரெகக்னைஸ் பண்ணாலும் என் லவ் ரெகக்னைஸ் பண்ணலைன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்னா அப்ப நீ ஐ லவ் யூ சொன்னேன்னா தென் இட்ஸ் வெல் அண்ட் குட், சரிதான் என்று வருகிறது. சரியா? சரி, இப்போ காதலிக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தோம். நீ காதலிக்கப்படுவது அப்படின்னு பாக்குறோம். இன்னொருத்தர் உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் வருமா துக்கம் வருமா அப்படின்னு கேட்டா, ஈகோ இருக்கிறவனுக்கு ரெண்டுமே வரும். சரியா? நான் எக்ஸ்ட்ரீம் ஈகோல இருக்கும்போது
ஒருத்தர் வந்து என்னை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னை விட ஒரு கீழ் உள்ள ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மட்டமான ஆள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏழை பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து கோபம் தான் வரும். எங்கேக்கு எங்கே ஏணி வச்சு எற்றையாக்கும் என்றெல்லாம் நமக்கு வந்து பேச தோணிடுது. அது சந்தோஷம் வர்றதில்லை. சரியா? அப்போ அடுத்தவர்கள் நம்மை ஐ லவ் யூன்னு சொல்லும் போது சந்தோஷம் வருமா அப்படின்னாலும் கேரண்டி இல்லை. ஏன்னா அதுல நீ சுகம் படமாட்டேன். ஏன்னா ஈகோ இருக்கு. அவன் தான் உன்னை நேசிக்கிறான். அவனை நான் நேசிக்கின்றேன் என்று அவனாக சொல்லுகின்றான் உன்னிடத்தில். அப்ப அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னா, இவன் லவ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த கொடிஷனுடைய லவ் வேணும், எனக்கு அந்த அழகியினுடைய லவ் வேணும். இவன் என்ன அசிங்கமா இருக்க, இவன் லவ் என்ன, இவன் காதலிச்சா என்ன காதலிக்கல என்ன. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். சரியா? அப்போ அப்போ இது நெகட்டிவ் சைட்ல வருது. அப்போ பாசிட்டிவ் சைட்ல என்ன? கண்ணன் 5ல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே நேசிச்சாங்க. ஹோல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணான். வயசானவங்க, கருப்பு, வெளுப்பு, அசிங்கம், அழகு, there is no partiality and no difference at all. அப்படி அந்த நேசத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ரசித்தான் அல்லவா, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஐ லவ் யூ சொல்லும் போது ரசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா 100% எல்லாரும் யார் சொன்னாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ரசிக்கின்றான் என்று சொன்னால் அந்த இடத்துல அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. மற்றபடி அதுலயும் ஈகோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. சரியா? அப்போ இந்த ரெண்டுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்க ஆன்சர் எல்லாமே ரைட்டா தான் இருக்கு. as long as it is a pure love. இப்போ பியூர் லவ்வில் இருந்து கொண்டு நான் காதலிப்பதில் சுகம் காண்கின்றேன், சரிதான். பியூர் லவ்வில் இருந்து கொண்டு காதலிக்கப்படுவதிலும் சுகம் காண்கின்றேன், சரிதான். அதனால உங்க பதில் பியூர் லவ்வில் இருக்கும் போது காதலிப்பதும் சுகம்தான், காதலிக்கப்படுவதும் சுகம்தான் என்ற பதிலையும் நாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சூப்பரான இன்னொரு பதிலும் நமக்கு வந்தது. அது என்னன்னா, இரண்டிலுமே என்னத்த சுகத்தை பார்க்க போறீங்க ஐயா? காதலாக இருப்பதல்லவோ சுகம். காதலிப்பதும் சுகமல்ல, காதலிக்கப்படுவதும் சுகமல்ல, காதலாக இருப்பதுவே சுகம் என்ற ஒரு அற்புதமான பதில் வந்தது. அப்ப அந்த ரெண்டிலையுமே சுகம் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அது சொரூபத்திலிருந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீ சொரூபத்தில் இருக்கும்போது நீ லவ்ல தான் இருக்க. உன்னுடைய எக்ஸ்பிரஷனை மாயையில வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் நீ மாயையாக வந்து ஐ லவ் யூ அல்லது மற்றவங்க ஐ லவ் யூ சொல்றதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதை நீ பண்ணித்தான் என்ஜாய் பண்ணணும்ன்ற அவல நிலையில் ஒன்றும் நீ இல்லை. உன் சொரூபமே காதல் அல்லவா, உன் சொரூபமே சுகம் அல்லவா. இந்த சுகமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற நீ மாயைக்கு சென்றுதான் நீ அந்த நீ ஆனந்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ காதலாக இருப்பது என்பது அப்போ கிட்டத்தட்ட நம்ம சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பிரம்மம் மாயை கடந்த நிலையில் இருக்கின்றது அல்லவா. அந்த நிலையில் அது அதுவாக இருக்கிறது, பிரம்ம சுரூபமாகவே இருக்கின்றது, அன்பாகவே இருக்கின்றது. அன்பு காட்டுறேன், அன்பை வாங்குறேன் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லாமல் அன்பாகவே இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்ற அதுதான் உன்னதத்திலும் உன்னதமான ஒரு விஷயமா இருக்க முடியுமே தவிர இதனை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்றெல்லாம் அவர்களை சொல்லலாம். அதுவும் சரியான பதில் தான். பட் அது சரியான பதில் அப்படிங்கிறதுக்காக மற்றதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லிவிடக்கூடாது. சரியா? சுதா சொன்ன பதில் 100% கரெக்ட் அப்படின்னா கூட அந்த அன்பு மாறாமல், அன்பு அப்படிங்கிறது சொரூபமாகவே இருக்கு, அந்த அன்பு மிஸ் ஆகாம நீ காதலிச்சாலும், ஏன்னா மாயையில வெளிப்படுத்தினா வந்து தப்பு இல்லையே, மாயையில அவங்க வெளிப்படுத்தினா அதை அனுபவிக்கிறதும் தப்பு இல்லையே. ஆனா மாயான்ற புரிதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒன்ன ஃபீலை மிஸ் பண்ணாம எல்லாமே ஒண்ணுதான்ற புரிஞ்சுக்கிட்டு எப்படி கண்ணன் வந்து 5ல இருந்து 60 வரைக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நீயும் ஐ லவ் யூ சொல்லும் போது எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு வல்லமையோட உன்னால் சொல்ல முடிந்தது என்றால் கண்டிப்பா அதுவும் சரிதான். சரியா? ஜஸ்ட் ஒரு எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ்ல நிறைஞ்சிருக்கோம் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் எதுவுமே தவறல்ல, ப்ரொவைடட் புனிதமான அன்பில் இருக்கும்போது. ஆனால் அன்பு தவறும் போதுதான் அனைத்தும் தவறாகி விடுகிறது என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.